தன் ஆத்மாவை காக்கிறார். அநேக முறை நாம் இந்த வார்த்தைகளை சிந்தித்திருப்போம் என்று நம்புகிறேன். நாம் இந்த உலகில் ஞானவன்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் செயலாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஞானத்தை பெற்றுக்கொள்ளுதல் அவசியம் என்று சாலமோன் ஞானி தொடர்ந்து சபைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஞானம் முக்கியம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். உலக ஞானம் உண்டு, மனித ஞானம் உண்டு, லௌகிக ஞானம் உண்டு, தேவ ஞானம் உண்டு. விதமாக ஞானங்கள் உலகில் ஏராளங்கள் வகையறுக்கப்பட்டிருந்தாலும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தந்திருக்கிறார் என்பதல்ல, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் அவசியமாகும். தந்தார்தான், ஆனால் அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய என்றும் காரியம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இருப்போம். ஞானத்தை எவ்விதமாய் பெற்றுக்கொள்வோம், எங்கிருந்து பெற்றுக்கொள்வோம், எப்படி பெற்ற முடியும் என்பதில் நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் வேதம் திட்டமாய் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. சாலமோன் ஞானி சொல்கிறார், 2ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே காணிக்கிறீர்கள். கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறார். வாசிப்போ, வேற எங்கேயும் போவாதப்பா, அங்கே இரு என்றார். கர்த்தர் ஞானம் தருகிறவர். இந்த உலக ஞானத்திற்காக மனிதன் எத்தனையோ லட்சங்களையும் செலவழிப்பான், கோடி கூட செலவழிக்க விரும்புகிறான். உலகில் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் உலகில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமாக்கி நாம் தேவனால் அளிக்கப்படும் ஞானத்துக்காய் இயங்குவதாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். குறைவாயிருக்கு என்றால் கேட்டால் ஒருவனையும் கண்டித்து கொள்ளாமல் தருகிற கர்த்தர். அப்படிப்பட்ட தேவன் தான் நாம் ஆராதிக்கும் நல்ல தேவன். இந்த கால வேளையில் கர்த்தர் ஞானம் தருகிறார். யார் தருகிறார்? கர்த்தர் ஞானம் தருகிறார். அவருடைய வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். There is no other source to get the wisdom. தேவனால் ஞானம் பெற வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The beginning of wisdom is the fear of God. தேவ பிள்ளைகளே, தேவ ஞானத்தை பெறுவதற்கான அடிப்படையான விஷயங்களை இவைகள். அதை உணர்ந்து உள்ளாய் செயலாற்றுவோம். 9:10 அதை தான் சொல்கிறார். 1:7 நீங்கள் படிக்கிறீர்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். திரும்பவும் அதே பக்தன் சொல்கிறான் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தில், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானத்தின் ஆரம்பமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஞானமானா இருக்கணும்னா முதல்ல தேவனுக்கு பயப்படலாய் வாழுங்களப்பா. கர்த்தர் ஞானம் தருகிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்றது மாத்திரம் ஞானத்திலும் குறைவில்லாமல் இருக்கலாம். ஞானம் தேவை என்று உணர்கிறவர்களுக்கு தான் அவருக்கு பயப்படுகிறார். அவருக்கு பயந்தவனுக்கு ஞானம் தருகிறார். என்ன ஞானம் என்றால் உலக ஞானத்தை மாத்திரமல்ல, இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும், சத்துருக்களிலிருந்து நாம் எப்படி தப்பிக்க வேண்டும், சத்துருடைய சகல தந்திரங்களை நாம் எப்படி கண்டறிய முடியும், இதற்கெல்லாம் ஞானம் தேவை என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய சகல சர்வாயுத வர்க்கத்தை தரித்து எவ்விதமாக இந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்தி அவனை மலையடிக்க முடியும் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களில் ஞானம் இல்லாதனால் ஆயுதம் இருந்தும் வீணாகிறான். ஞானம் இருந்து ஆயுதம் கையில் இருந்தும் வீணாகிறார். இதுக்கு நீங்கள் கோலி அற்றுப்போம் என்று தெரிந்து சும்மா பேருக்கு ஒருத்தனை அனுப்பணுன்ட்டு அனுப்பிச்சிருக்கிறானுங்க. இவனுங்க பேருக்கு அனுப்புறா. அவனுடைய பார்வை அதுதான். ஞானம் இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறான், ஞானம் இல்லாமல் பேசுகிறான், பேருக்கு அனுப்புகிற. அவன் திட்டமாக சொல்கிறான், தாவீது, உன்னை கர்த்தர் என் கையில் விற்பு கொடுப்பார், உன் சரீரத்தை பறவைக்கு இரையாய் கொடுப்பேன். இட்ஸ் கேரண்டி. ஆயுதம்லாம் இருக்குது, இதை வச்சு ஜெயிக்கலாம்னு நினைச்சா அல்லையா. ஞானம் இல்லாமல் இருந்ததுனால தான் விழுந்தான். வரானாலும் ஒரு சிறுவனாக இருந்தால் கூட அவனுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்திருக்கணும். இல்லை, அந்த ஞானம் இல்லையே. அனுப்புகிறானே ஏதோ ஒரு காரணமாக இருக்க மாட்டாடேப்பா, கொஞ்சம் பத்திரமா இருக்கலாம் என்று நினைக்கல. அவன் நினைச்சா எவராக இருக்கட்டும், அவனை நாயை போல தூக்கி போட போகிறப்பார் என்று பேசி கொண்டிருந்தான். தான் பேச்சு முடிவதற்குள்ளே மூச்சு போயிட்டாயா. கர்த்தருடைய பிள்ளைகளே,
காலை வேளையில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற விஷயம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுதல் அவசியமாகும். அதை எப்படி என்றால் முதல் தேவன் தான் தர அவருக்கு பயப்படுகிற குடும்பங்கள் நான் அவருக்கு பயந்து இருக்குங்க. அவர் ஞானம் தர தான் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்தில் யாக்கோபின் திட்டமாக இதை சொல்கிறார். கவனிப்போமாக்க யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். அன்புக்குரியவர்களே, 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதல் சுத்தமானது சமாதானம், சாந்தம், இணக்கம் உள்ளதும், இரக்கத்தால், நற்கரியினாலும் 7-8 காரியம் சொல்றார். அடையாளம் பரத்து ஞானம் பெற்றோம் என்றால் இதெல்லாம் நம்முடைய வாழ்வில் கூட வரணுன்றார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசம் கொள்ள வேண்டும். அந்த ஞானமுடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று தெரிஞ்சால் நீங்கள் ஞானமுடையவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ள பாருங்களேனார். அதனால தான் நம்ம பேசி நிற்போம் படித்தோம். அது பரத்திலிருந்து வந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவன் என்னவா இருக்கும் என்றால் இணக்கமுள்ளவர்களாக முதல் சுத்தமுள்ளது, அது சுத்தமானது. அவர் சுத்தமுள்ளவதாக இருப்பதனால் அவர் தருவது எல்லாமே சுத்தமானது தான். அதனால்தான் வேதம் சொல்கிறது பிள்ளைகள் பாவத்தில் பிறந்தவள் அல்ல. அவர் தராருன்னா அவருடைய கர்ப்பத்தின் கண் எப்படி அசுத்தமாக இருக்கும். இன்றைக்கும் தாவீது சொன்னான்னு சபை பேசினது. தாவீது சொன்னது எதுக்கு சொன்னா என்று புரியாமல் ஞானம் இல்லாமல் இன்று சபை சொல்லி கொண்டிருக்குது. என் தாய் பாவத்தில் கர்ப்பத்தரிகளையா பிள்ளைகள் அவருடைய பிள்ளை என்பது அவர் கொடுக்கும் சுதந்திரம். அது அவருடைய சுதந்திரம் எந்த விதத்தில் அசுத்தமாக இருக்கும். அவர் தர்றது சுத்தமானது, அதை உணர்ந்து கொள் என்றார். பரத்திலிருந்து வருகிறது எல்லாமே சுத்தமானது. முதல்ல இட் won't be a duplicate. தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நினைவுபடுத்துகிறேன், அந்த பரத்தின் ஞானத்துக்காய் ஏங்க நம்மை விடாமல் அதை தர காத்திருக்கு கர்த்தர். அதை பெற்றுக்கொள்ளுங்கிறார். பெற்றுக்கொள்ளப்பா, அதை பெற்றுக்கொள்வதற்கான வகையை தேடி அதை பெற்றுக்கொள்வதற்கு பிள்ளைகளாக நீ வாழ்ந்து கொள். அதை நான் எதிர்பார்க்கிறேன் என்று தேவன் தம்முடைய ஜனத்துக்கு திட்டமாய் சொல்லும் காரியம் பிரசங்கி சொல்கிறான் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தில் பிரசங்கியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஞானம் உத்தமம் என்று கண்டேன். அதனால்தான்ப்பா தேவன் அதை பிடிச்சிங்க. தேவ பிள்ளைகளாக்கி நாம் நம்முடைய வாழ்வில் அந்த ஞானத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த காலையில் ஏராளங்களை சொல்ல நான் சமயம் எடுக்கவில்லை. முதல் காரியம் ஞானம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி தேவனுக்கு பயப்படுற பயம். அவரது கிட்ட தான் இருக்குது. அவருக்கு பயப்படாமல் எங்கே போய் நீ என்ன பெரிய ஞானம் ஆனாலும் இந்த ஞானம் பயனில்லாமல் போவதற்கு ஏதுவாகிவிடும். ஆதலால் தேவனுக்கு பயந்துரு என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கட்டளை இருக்கிறார். தேவனுக்கு பயப்படாத எவ்வளோ பெரிய ஞானமாக இருந்தாலும் அவன் ஒன்றுமில்லாமல் போகிறான். உலக சரித்திரத்தை திருப்பி புரட்டி பார்த்தினா உலகில் பெரிய ஞானவானாக இருந்திருக்கிறான். ஆனால் அவருடைய முடிவு வீணாய் போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் ஒன்று தான், தேவ ஞானம் இல்லை. இணையில் தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லை. ஆகையால் தான் நான் சொல்ல அந்த ஞானம் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு காண்பித்து வேகமாய் போக நான் விரும்புகிறேன். வாசிப்போம் 119ஆம் சங்கீதம் 2வது காரியமாக 98ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 98ஆம் வாக்கியத்தில் ஞானம் பெறுவதற்கு 2ஆம் வழி அவருடைய கற்பனையில் கை கொள்ளும் போது, அவருடைய கற்பனையில் கை கொள்ளுவதனால் என் சத்துருக்களிலும் அதிக ஞானமானாக்கிறீர்கள். அதுதான் உண்மை. அவருடைய கற்பனை அதற்காக தான் நமக்கு எழுதி கொடுத்தார். அவருடைய கற்பனை தூய்மையானது. அவருடைய கற்பனை நமக்கான வாழ்வுக்கானது. அவர் நமக்கு கொடுத்த கற்பனை பாரமானது அல்ல. இதை செய்தால் வந்துடுமா, செய்த பாருப்பா, வராதா இல்லையா பாரு. அதான் டாக்டர்னு கோச்சிக்கிறாங்க. யாரும் கொடுக்குற மருந்து கரெக்டாக ஒர்க் ஆகுமான்னு கேட்குற, கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்றிய, என்ன கேட்டியா?
நான் அது இல்லைங்க, நீங்கள் கொடுக்குறீங்களா அதான் கேட்கலாம். போய் அதெல்லாம் வாண்டாது வேண்டாததெல்லாம் வாங்காத சாப்பிடாம நிறுத்திட்டு இந்த சாப்பிடு சரியாயிடும். நமக்கு புரியாத விஷயங்கள் ஏராளங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் கொடுத்த கற்பனை கைக்கொள்கிற குடும்பங்களாக நாம் இருக்கும் பொழுது அதுதான் என் சத்துருக்களும் அதிகே ஞானமுள்ளவன் ஆக்கினேன். 100ஆம் வாக்கியம், அதே புத்தகம், அதே அதிகாரம், அதே சங்கீதம். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொள்கின்ற இருக்கிறபடியா. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன், ஞானத்துக்கு வேறு வழி இல்லைங்க. ஜஸ்ட் கீப் த கமாண்ட்மெண்ட், ஜஸ்ட் டூ இட். அது புரியலையா தெரியல, செய்யுங்க. நாங்கள் இவர் திராட்சை ரசம் கேட்டால் இவர் தண்ணியை நிரப்பினிக்கு சொல்கிறாரு. தண்ணியை நிரப்புறதுக்கு தண்ணி நிறைய இருக்குப்பா. என் பந்தி விசாரிக்காரன் கேட்டாலும் அவனும் வந்து சொல்லுவான், என்னத்துக்கு தண்ணி நிரப்பினீங்க, தண்ணி தான் அவ்வளோ கிடக்குதா, அதுவும் கச்சாடியில் போய் நிரப்பினுக்கிறீங்க, எதுக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணினுக்கிறீங்க என்றுப்பா. கற்பனை கீழ்ப்படிந்த சொன்னதை செய்தார்கள், ருசித்தார்கள் வாழ்வில். உங்கள் புத்தி சொல்கிறத கேட்காதீங்க, நீங்களே சொல்லியிருக்கிறார். ஞானமாக இருங்கள், கர்த்தர் சொல்வதை செய்யுங்கள். கர்த்தர் சொல்லவில்லை என்றால் அமைதியாய் கை கட்டி நில்லுங்கள், போதும். கர்த்தர் உத்தரவு தராமல், கர்த்தர் சொல்லாமல் உங்கள் காலடிகளை முன் வைக்காதீர்கள், முன் வையுங்கள் என்று சொல்லிவிட்டால் தைரியமாக வையுங்கள். அது யோர்தானாக இருக்கட்டும் பிரியும். அவர் கற்பனை கை கொள்ளுங்க, அவ்வளோதாங்க. நான் சொல்ல வரை அங்கே நில்லு, அவ்வளோதான். எப்போ ஆண்டவரே யோர்தான் திறக்க போகிறீங்க சொல்கிறேன், டைம் சொல்கிறேன். ஆள் வெயின்னு சொன்னோன்னு வெய், போதும், யோர்தான் பிரியும். அப்போது நேரம் பார்க்குற ஆண்டவரா இல்லை, அவர் கற்பனை கீழ்ப்படுகிறா இல்லை என்று பரிசோதிக்கும் ஆண்டவர். இந்த ஜனங்கள் கவனிங்க, இஸ்ரவேலர்கள் ஒரு நல்ல கூட்டம் தான் அதுங்க. ஆனால் கொஞ்சம் ஞானம் இல்லாமல் அநேக செயல்கள் செய்திருக்கிறாங்க. தேவன் 12 பேரை அனுப்பிச்சாங்க. 12 பேரை சுற்றி பார்த்துட்டு வந்து அனுப்பிச்சாங்க. எதுக்கு சுற்றி பார்த்துட்டு வரனா, நாட்டை எப்படி இருக்கு பாரு, மக்களை பார்க்க, நாடு எப்படி இருக்கு பாருடா, மக்களை பார்த்துக்கிறது நான் பார்த்துக்கிறேன், நாடு எப்படி இருக்குது, ஏன்னா இந்த நாடு நல்லா இல்லைங்கன்னு சொல்லிட்டுயா, இல்லை நாடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நாடு நலமான நாடு, வளமான நாடு சொல்கிறல்ல, நாடு எப்படி இருக்கான், வளமான நாடு, பாலும் தேனும் ஓடுற நாடு. அன்றைக்கி யாரோ ஒரு பிரசங்க பேசினுக்கிறா, பாலும் தேனுன்றது பாலும் வசனம்தான், தேனும் வசனம்தான், அதுதான் சொன்னார், வசனம் நிறைந்த நாடுன்றான். நான் வசனம் நிறைந்த நாடு வரைச்சா அந்த பசங்களுக்கு வசனம் நிறைந்ததா இருந்துச்சிங்களானா இல்லை, பாலும் தேனும் மெய்யாவே எழுத்தின்படி அல்ல, மெய்யாவே பாலும் தேனும் ஓடுற ஆசை தான் அது. பாலும் ஓடினுக்கு ஒரு பக்கம் தேனும் ஓடிக்கொண்டிருக்கிற தேசம்தான் என்பதை நான் அநேக முறை உங்களுக்கு விலைக்கு இருக்கிறேன்னு நம்புகிறேன். மாடுங்க மேலே மேலே ஏறிட்டு புல் மேய்ஞ்சு மடியிலேருந்து தானாக பால் ஊற்றுமா. காரணம் என்றால் கறக்கலை எவனோ, முருங்கம்மா இன்னாங்க இவ்வளோ முருங்கை வேஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு குதிக்குது. நம்ம ஊரில் எப்படி முருங்கமரத்துக்கு நாங்கள் அவ்வளோ காசு தரோம், அது நாங்கள் சாட மாட்டோங்கன்றான் கிராமத்தில். அப்படியே காய்ச்சி தொங்குது, நாங்கள் பண்ணுவீங்க, அது வேஸ்ட்டுங்க எங்களுக்கு, நாங்கள் சாப்பிடுறது நாங்கன்றான். அப்போது இடங்கள் அதை அவர்கள் அதிகமாக காய்த்திருப்பதினால அவர்களுக்கு என்ன என்றால் அது மேல் ஒரு நாட்டம் இல்லாமல் போயிட்டு பால் அப்படி ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. யாவது கறந்தெல்லாம் கொடுக்குற அளவில் அது அவ்வளோ இருக்குது. ஒரு பக்கம் தேனாக தேன் கூடுகள் கட்டி மலைகளிலிருந்து அந்த தேன் எடுக்க யாரும் இல்லை, அது தானாக ஒழுகி நிற்கும். ஒரு பக்கம் கதை இல்லை, அதான் நடந்தது. பாலும் தேனும் அப்படியே ஓடி நிற்குது. கற்பனை பண்ணாதல்ல, கற்பனையில் வைக்கிறதுக்கு அல்ல, அது கற்பனையாக அல்ல, கர்த்தர் செய்தது. அப்படிப்பட்ட ஒரு வளமான நாடு. நல்லா இல்லைன்னா 2 நாள் வீட்டுக்கு வருவில்ல, போனோம் சார், ஆனால் ஐயோயோ ஏன் போனேன்னு ஆயிடுச்சு, அதனால தான் உடனே கிளைம்பிட்டு வந்துட்டேன் என்று சொல்கிறீங்க. என்ன பதா ஒரு வாரம் தங்கலான்னு போனேன், நீங்கள் ஏன் 2 நாளில் வந்தீங்க? இல்லை, அது செட் ஆகலை. எங்கள் அண்ணன் அவன் மக இருக்கிறான்ட்டு இங்கிலாந்துக்கு போயிட்டார். அவர் கொஞ்சம் 9 ஆகுது தான், கொஞ்சம் குளிருக்கெல்லாம் எடுத்துருவான் ட்ரெஸ்ஸு. எந்தன குளிர் நான் என்ன பார்க்க மாட்டேன், இன்னும் பெரிய குளிர் அதெல்லாம் எனக்கு வேணாம், சாதாவாக வரேன், சாதா போகிறேன். இங்கே ஒரு உடம்புல சுற்றுற ஒரு கிராமத்தில், அங்கே போய் வெறும் உடம்புல சுற்றுவேன் நீ போனாரு. 1 மாதம் 2 மாதம் நான் போகிறேம்மா வேணாம்மா, 6 மாதம் விசாரிக்கப்பா,
அப்பா இசாவான நான் போகிறேன், அடுத்த முறை நீ வெயில் தான் எப்போ அடிக்குமோ அப்போ சொல்லு நான் வரேன். நீங்கள் என்ன வீராக பேசி போனதில்ல இல்லை சொன்னீங்க என்ன அண்ணன் அங்கே இருக்கிறாரா? இல்லைப்பா அவர் எனக்கு கம்மி வந்துட்டார் நாங்கள். ஏன் நான் குளிர் இங்கிலாந்து குளிர அங்கே இருக்க பிள்ளைங்க சொல்லுது, ஒழுங்காக எடுத்துன்னு வந்துடு, இங்கே எங்களுக்கு அவ்வளோ இருக்காது, வாங்கிக்கணும், அங்கே இங்கே வாங்கினா கொஞ்சம் விலையாக இருக்கும், இங்கே போட்டு வாங்கினுவானா இங்கே வீரா பேசின்னு போனாங்க. என்ன சொல்ல வந்து நின்றால் 40 நாள் ஏன்டா சுற்றுனுன்ற அதுக்கு தான். நல்லா இருக்குது தானே, இதை சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது, அதை சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது, அங்கே போனால் நல்லா இருக்குது, இப்போ இந்த தண்ணி எவ்வளோ நல்லா இருக்குது, எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இது என்ன சொன்ன என்றால் இந்த தேசம் வளமானது, ஆனால் ஜனங்களோ ராட்சதர்களாக இருக்கிறார்கள். உன்னை ஜனத்தை பார்க்க சொன்னேன்னு தேசத்தை பார்க்க சொன்னேன்னா? தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்கள் தேசத்தை ஒப்பு கொடுப்பான்னு சொன்னால் திரும்பியும் ஓர்மாக்கு நாங்கள் ஓடி போய் பிடிச்சின்னு வரோன்ட்டு ஓடுறானுங்க. ஆண்டவர் அவளை கைவிட்டு விட்டார், அதனால் கானானில் அவளை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். இதுதான் நீங்கள் என்ன 14வது கருத்தில் படிக்கிறீங்க. ஞானம் இல்லைங்க. கர்த்தர் சொல்லாமல் நீ போய் ஜெயிச்சிடலாம் நினச்சா மீறி ஆகிடுவார். ஜெயிச்சு தரேன்னு சொன்னவர் தான். இனிமேல் நீங்கள் ஜெயிக்க போகிறதில்ல, 40 வருஷம் நீங்கள் சுற்றி தான் போகிறீங்கன்னா அது எப்படி? நீங்கள் தான் ஜெயிப்பேன்னு சொன்னீங்களா? நாங்கள் போய் ஜெயிச்சுன்னு வரோம்ன்றானுங்க. அப்போ சொன்ன நான் ஜெயிப்பேன்னு, இப்போ இல்லை. அதனால் அன்று நீ போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பான். அது இன்று இல்லை. காரணம் என்னவென்றால் நான் சொல்ல இந்த கற்பனையை நீ மீறிவிட்டால். அதில் அன்புக்குரியவர்களே, கற்பனை கை கொள்ளுங்கள், அதுதான் ஞானம். அங்கே தான் இருக்குது ஞானம். அப்படின்னு கற்பனை எதுவாக இருக்கட்டுங்க, பாரமானதெல்லாம் உங்கள் தலைமையில் ஏற்றலை, சிம்பிளாக செய் என்று சொன்னார். அதை செய்வதற்கு மனமில்லாமல் அவர் ஏக செயல் என்று கேட்பது தான் ஏராள குடும்பங்களின் வாழ்வு தன்மையாய் போயிற்று. நாம் அப்படி இராமல் கர்த்தருடைய கற்பனை கை கொள்வர்களாக இருப்போம். வாசிப்போம். 119ஆம் சங்கீதம் 34ஆம் வாக்கியம், 34, 35 சேர்த்து வாசிங்கள். எனக்கு உணர்வை தாரும், அப்போது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு உயிர்த்தோடும் கைக்கொள்வேன். கற்பனையின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். சரண்டர், அவ்வளோதான். புத்தி சொல்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. கற்பனை சொல்லுங்கள். இந்த கற்பனையின் படி என் உணர்வு நாக்கும், கற்பனையின் பாதையில் நடத்தும் என்று உணர்வு அடைந்து ஒப்பு கொடுத்தல் மிகவும் அவசியமாகும். சொல்லையா நான் செய்கிறேன். உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை செய்து பார்த்து ஏமாந்து போகிற மக்களை தான் நாம் நம்பினுங்கிறோம். அவன் சும்மா சொன்னான், அதை போய் நம்பிட்டு நம்மளும் அது பண்ணுறதுக்கு மக்கள் தயாராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறதை செய்வதற்கு தான் மனம் இல்லாமல் நிற்கும் குடும்பங்கள் ஏராளம். அது நாம் இருக்க வேண்டாம் என்கிறார். அவர் சொல்கிறார், ஆனால் அர்த்தம் இல்லாமல் சொல்ல மாட்டார். அவர் சொல்கிறார், ஆனால் கற்பனை செய் என்றால் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் சொன்னதை செய்து பாருங்கள். அது பின்பு உங்கள் வாழ்வின் வளர்ச்சியும் பெருக்கமும் நிச்சயம் தேடி வரும். உலகத்தின் காரியங்களை பார்த்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அவருடைய கற்பனை கைக்கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். அதான் பக்தன் சொல்லுவான், அவருடைய கற்பனை கைக்கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். 63ஆம் வாக்கியத்தில் தான் படிக்கிறீர்கள். அதில் அன்புக்குறையில் அவருடைய கற்பனை கைக்கொள்வோம். அவருடைய கற்பனை கைக்கொள்கிறோடு கூட கூட்டத்தில் ஐக்கியமாக இருப்போம். அவருடைய கற்பனை மதிக்காத குடும்பங்கள் ஏராளம் இருக்குது. அதெல்லாம் சும்மா ஒதுக்காத அதெல்லாம் செய்ய முடியாது என்று ஒதுங்கி போகிற குடும்பங்களோடு நீங்கள் கலந்து விடாதீர்கள் என்கிற 47ஆம் வாக்கியம் வாசிப்போம். அதே சங்கீதம். நான் பிரியப்படுகிற உம்முடைய கற்பனை பாரம் என்று அல்ல. அதில் ஒரு பிரியம் உங்களுக்கு இருந்தால் தான் செய்வீங்க. பெற்றோர்கள் சொல்வது உங்களுக்கு பிரியமாக இருந்தால் தான் செய்வீங்க. ஆனால் பிரியமாக்கிக் கொள்ளுங்கள் என்கிறேன். உங்களுக்கு பிரியமாக இருக்கல, அது உங்களுக்கு பிரியமாக்கிக் கொள்ளுதல் தான் வழக்கமாகும். அதை உங்கள் பிரியமாக்கிக் கொள்கிற காரியம் உங்களுடையதாக வேண்டும். கசப்போடு அல்ல, வருத்தத்தோடு அல்ல. அதை உங்கள் பிரியமாக்கிக் கொண்டீங்கனால் அந்த செயல்பாடு உங்களுக்கு பாரமாக தோன்றாது. நம் பிள்ளை காலில் எழுந்து சமைப்பது நமக்கு பிரியமாக இருப்பதனால் அது பெரிய பாரமாக தோன்றதில்லை. பாரமாக ஒன்றும் தோன்றது இல்லை. அது பிரியம் இல்லாமல் போகட்டுமே, அது என்னவாயிற்றும் என்றால் நிச்சயமாய் பாரமாக உங்களுக்கு தோன்றிவிடும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பயணங்களில், வாழ்க்கை பயணங்களில்
நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நாம் கற்பனையின் பெயர் பிரியப்படுவோம். தேவ கற்பனை நமக்கு பிராமுக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு செயலாற்றுவோம். சொல்லிக்கொண்டே போக அநேக காரியங்கள் உண்டு. கவனிங்கள். 130-31 வாசிப்போம். அடுத்த காரியத்தில் நாம் போவோம். 130 உடைய வசனத்தில் பிரசித்தம் எனக்கு என்ன தந்தது? வெளிச்சம் தந்து பேதையும் உணர்வுள்ளவனாக்கும். ஆமாம், அதான் சொல்கிறார். பேதையும் ஞானவனாக்கும் ஐயா உடைய கற்பனையும் பிரசித்தம். அதுதான் சாட்சி. பேதை ஞானவனாக்கும் என்றார். அதுதான் தேவனுடைய சட்டம். சட்டமாத்திரால் அதன் வாழ்க்கையில் அநேகர் பெற்றிருக்கிறார்கள். ஏன் இதற்கு சாட்சி நான் என்று அநேக முறை சொல்லியும் தான் இருக்கிறேன். பேதை ஒன்றை தெரிய படிக்கிட்ட ஒன்றுத்தையும் மனசில் நிற்க மாட்டேது. எல்லாம் மறந்து போகுது. ஏன்று சொல்லிக் கொண்டிருந்த காலங்கள் உண்டு. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளை வசனத்தை படைத்த பொழுது, வசனத்தை பிடித்த பொழுது நீங்கள் எதெல்லாம் கற்றுக்கொள்ள விரும்பினார்களோ அத்தனையும் கற்றுக்கொள்ளவும், மனதில் தங்கவும், அது உங்கள் வாழ்க்கைக்கு அபியாசம் கொள்ளவும் உங்கள் கர்த்தர் பயணிக்க வாய்ப்பு தந்திருக்கிறார். 1, அவருக்கு பயப்படுங்கள். 2, அவருடைய கற்பனையை அதுதான் ஞானத்தை பெற்றுக்கொள்வது வழி. ஞானம் பெற்றுக்கொள்ளுன்னா இங்கேருந்து முட்டி போட்டுனேன் மேலே போனால் போகிறான்றான். வேலை குத்தின்னு இழுத்துன்னு வரான்றான். ஆண்டு சொல்ல சிம்பிளாக இருந்துடாப்பா, என் கற்பனை செய், நான் சொன்னதை செய், அப்படியே செய், போதும். அதை விட்டுட்டு ஞானம் இல்லாமல் மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார். தேவச்சரமே 3வது நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். ஞானம் பெற்றுக்கொள்ள வழிமுறை. நீதிமானுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமானுக்கு நீதியாய் வாழ்ந்தார் ஞானம் மெய்ஞானமும் பெறுவீர்கள். அஞ்ஞானம் அல்ல, மெய்ஞானம். கற்பனை கை கொள்வதன் அடுத்த கட்டம் தான் நீதியான வாழ்கிற நீதிமானாக்கப்பட்டிருக்கிற பெரிய கிருபை. அந்த நீதிமானுக்கென்று கர்த்தர் மெய்ஞானத்தை வைத்திருக்கிறாராம். அப்படி என்றால் அந்த ஞானத்தை நாம் தானாக நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். அந்த மெய்ஞானம் வைக்கப்பட்டிருக்கிறதையா யாருக்கெல்லாம் நீதியாய் வாழ்கிறானோ அவனுக்கெல்லாம் கொடுக்கப்படும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நீதிமானுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். ஜென்ரல் ஃபஸ்ட் கிளாஸ்ல என்னங்க இந்த டிக்கெட்டு பையன் போட்டான், ஃபஸ்ட் கிளாஸ் தெரியாதுங்க, அது ஒன்றும் போட்டிருக்கு பாரு, அது பார்த்துட்டு ஏறணும். என்ன போட்டிருக்கோம் எனக்கு அது கொஞ்சம் கைட்டு தான் அடிச்சு வச்சுக்கிறான். அதை கூட பார்க்குறதுக்கு நமக்கு என்ன இல்லை, காலியாக இருந்துச்சு ஏறிட்டேன்னா அது பையனை கட்டிட்டு போன்றான். இப்படி கட்டினவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்த்துருக்கோம். தெய்வ பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். ட்ரெயின் வாங்கின டிக்கெட்டு நீ கிண்டிக்கு போகணுன்னா கோடம்பாக்கத்தில் இறங்கின உடனே டிசி பெருத்தானா நீ இறங்கிட்ட டிக்கெட் வேல்யூ போயிடுச்சுன்றான். இறங்கி ஏறத்துக்கு டிக்கெட் கிடையாது. இது ஏறினா உள்ளே உக்காரு அப்படி ஃபைன் கட்டின நிகழ்வையும் நான் கேட்டிருக்கிறேன். இறங்கிட்டியா டிக்கெட் நீ கிண்டி தான் எத்தனை கிண்டி கிடையாது, நீ ஏன் இறங்குன இங்கே போன்றான். போ அப்படி ஃபைன் போடலான்னா அது ரூல்ஸ் இருக்குன்றான். உள்ளே ஏறி உட்காரணும். இதில் பஸ்ஸில் ஏறுறதுக்கு ஆண்டோட பிள்ளைகளை அதனால தான் நான் சொல்கிறேன். நீதியாய் வாழுதல், நீதியின் காரியங்கள், இதுக்கெல்லாம் சட்டத்திட்டம் ஒன்று வச்சுக்கிறான்னா அதுதான் செய்யணும். நீ சொல்கிறதெல்லாம் இஷ்டத்துக்கு மாதிரி செய்ய வேண்டாம், அதுக்கு அல்ல. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீதிமானுக்கென்று தேவன் மெய்ஞானம் வைத்திருக்கார். ஞானம் இல்லாமல் பல விஷயங்களை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். நீதிமானுக்காக தேவன் நினைவித்திருக்கிறாரா? மெய்ஞானம், ஞானத்தை உடையவளாய் வாழுங்கள் என்கிறார். அப்போ அந்த ஞானம் பெற்றுக்கொள்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருங்கள். 14ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 33ஆம் வாக்கியத்தில் சாலமோன் சொல்கிறார் பாருங்கள். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும். ஆமாம்,
புத்திமான் இருத்தில் ஞானம் தங்கும். அது போகாது, இருந்துச்சு போயிடுச்சுன்னுலாம் சொல்லக்கூடாது. ஞானம் தங்கும் என்று தேவன் சொல்கிறார். It will be stay in their life. கேரண்டின்றார். அதனால் நீதியை வாழுங்கள், நிச்சயம் அதை நீங்கள் பெற்றதை உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். அது உங்கள் வாழ்க்கையில் தங்கியிருக்கும், மறக்காது. இதுதான் ஆண்டவர் தம் ஜனத்துக்கு திட்டமாய் சொல்லும் காரியம். நினைப்புட்டு வா, நினைவில் கொண்டு வருவா. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்வில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த காலவெளியில் நீதியாக வாழ்றதுனா என்ன லாபம்? எல்லாம் அநியாயமாக கலக்கிறான். 100 மாதம் உத்தம நீதின்னு சொல்லி உட்காந்து இப்படியே கலப்பாரா? இப்படியே தான் இருப்பியாயா? இல்லை அப்பா, நீதியை வாழ்வதில் ஏராள நன்மைகள் உண்டாகவில்லை. நான் சமயம் எடுக்கவில்லை. தேவ குடும்பங்களை நாம் நீதியை வாழ என்பதற்காக தான் கர்த்தர் நம்ம நீதிமானாக்கி இருக்கிறார். நீதிமானாய் இருக்கா? அநியாயமாய் எதெல்லாம் செய்யலாம், சம்பாதிக்கலாம் அல்ல, அது ஒன்றுக்கு உதவாது என்பதுதான் வேதம் சத்தியம். அநீதியாய் வருகிற அதிக வருமானத்திலும் கொஞ்சமாக வருகிற நீதியாய் வருகிற வருமானம் உத்தமம். அப்போ ஆண்டவருக்கு சொல்லுங்கள் இருக்கிற வார்த்தைகள் இவைகள் எங்கே தான் போகல. நான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்க விரும்பின விஷயங்கள் யாது? நீதியாய் ஒன்றுக்கு அவருக்கு பயந்தர்கள், 2 அவருக்கு பிரியமாய் மன்னிங்கள், அவருடைய கற்பனையை கை கொள்ளுங்கள், 3 நீதிமானாய் வாழுங்கள். அது மெயினான உங்களுக்கு. அது எங்கே போது எனக்கு வருமாகுது? அது வந்து தேரும், கேரண்டி. பொய் சொல்லாத தேவன். நீதிமானுக்காக வச்சுக்கிறேன்னா தராமல் போவாரா? எப்போ தருவார். நீதியாக வாழுங்க, மெயினானத்தின் பிள்ளைகளாய் நான் பெறுவோம். அது அடுத்த ஆள் போல் வாசிப்பு 4வது காரியம் நான் விரிவிக்க நேரம் இல்லை என்று நான் சுருக்கமாய் சொல்லி போகிறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஞானியோடு சஞ்சரித்தால் ஞானம் தானாக. ஞானம் பெறுவதற்கு அடுத்த வழி ஞானியோடு சஞ்சரித்தல்னா சம்பாஷித்தல், நேரம் பகழுதல், அல்லது நீங்கள் உறவு ஹேவ் அ ஃப்ரெண்ட்ஷிப். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்திருந்தால், அப்படி என்றால் அவரோடு பயணித்து கொண்டிருக்கிறார், அவரோடு கூட இருக்கிற உறவில் உறுதியாக இருந்தான். அதான் சஞ்சரித்தார். ஞானியோடு சஞ்சரிக்கணும். ஞானமாக இல்லாமல் என்னென்னோ பேசிக்கொண்டிருக்கிற மக்களோடு அல்ல. ஞானியோடு சஞ்சரித்து ஞானம் என்பதே ஆழ்வதுதான். யார் தான்? நம்ம ரட்சகர் இயேசு தான். கொலோசியர் 2:3 படிக்கிறீங்க பாருங்க. ஆமாம், அவர் தான், அவருக்குள் தான் இருக்கு. அவர் தான் ஞானம். அவருக்குள்ள தான் சஞ்சரிக்கணும். அவரோடு கூட சஞ்சரித்தினால் ஞானம் பெறுவீர்கள். பொதுவாக சொல்றார், டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் சே அபவுட் யூ. தமிழ் ஆங்கில பழமொழி. நண்பனை சொல், நான் உன்னை சொல்கிறேன். யாருன்னு உன் நண்பரை சொல்லப்பா, நான் சொல்கிறேன் நீ யாருன்னு என்பார்கள். பொதுவான மொழி. நாம் தேவனோடு சஞ்சரிப்போம், ஆனால் தேவ ஞானம் நம்முடையதாகும். தேவ குடும்பங்களை இந்த காலவெளியில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த காலையில் நாம் மனதில் ஆழமாக எழுதிக்கொள்வோம். ஒன்று, அவருக்கு பயந்திருங்கள், அவருடைய கற்பனை கை கொள்ளுங்கள், நீதியை வாழுங்கள், அவரோடு சஞ்சரிப்பதில் கவனமாயிருங்கள். அவரோடு இருக்கணும் தான் அவங்களை அழைத்தார். எப்போனா ஒரு நாள் வாப்பா போதும் என்று சொல்கிறதுக்கல்ல. God wants us to have a fellowship with us. தேவ பிள்ளைகளை, தேவன் நம்மோடு ஐக்கியமாக இருக்க விரும்புகிற ஒரு நல்ல தேவனுங்க அவர். இதை வாசப்படி நின்று தட்டுகிற தட்டை திறந்துட்டானா கண்டிப்பாக உள்ளே வருவேன்றார். டைம் இல்லை நான் போகிறேன்னு சொல்ல மாட்டேன். திறந்துடணும். நீ திறக்கலைன்னா உள்ளே வரமாட்டார். திறந்து கொடுத்துருக்குறோமா இல்லை என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். தேவைன்னா தாங்க அவர்கிட்ட போவேன். தேவையில்லைன்னா எனக்கு டைம் நிறைய பிஸியாக வேலையே இன்னும் நிறைய வேலை. என் மாணவன் வந்து 2 நாள் 3 நாள் வந்தான். ஓசூர்லேருந்து வந்தான். ஓசூரில் ஊழி செய்கிறான், பெங்களூரில் இருக்கிறான். டக்குண்ணா அவன் சொல்லி பேசுகிறேன், அண்ணா நீங்கள் 4 முறை படிப்பீங்களா நான் ஆண்டுக்குண்ணா?
அப்படிதான் படிக்கிறீங்க, நான் தெரில எனக்கு. அப்போனா நீங்கள் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிக்கணும். என்னாலலாம் முடியலையா 10 அதிகாரம் படிக்கணும்? 10 அதிகாரம் படிக்கிறது ரொம்ப ஈஸி தான். அவன் சொன்னால் 10 அதிகாரம் படித்தா ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 4 மணிகள் 4 மாதத்தில் படிக்கலாம். உட்காந்து கால்குலேட்டர் போட்டுட்டு உடனே சொல்லியிருந்தான். 10 அதிகாரம் படித்தா 4 மாதத்தில் படிக்கலாம். ஏன்னா அத்தனை அதிகாரம் தான் இருக்குதுன்னு அவனுக்கு கால்குலேட்டர் போட்டுன்னு உட்காந்துருந்தான். நான் சொல்ல வேண்டாம், முடியும். ஆனால் நாம் என்ன செய்வதுனால் நம்முடைய அலுவல்களும் நம்முடைய விஷயங்களையும் தான் என்ன பண்ணுகிறோம், அதிகமாக கருத்தாக இருக்கிறோம். அதனால் இயல்பாக அதை செய்ய நமக்கு முற்படுவதில்லை. ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், கால வேளையில் அவரோடு சஞ்சரித்தல், அவருடைய வேதத்தை தியானிக்கிறதுக்காக தான் கர்த்தர் நமக்கு மொழியில் கொடுத்திருக்கிறார். வேதத்தை நேசிங்கள், வேதத்துக்கு அவரோடு இசைந்து இருக்கிற அல்லது அவரோடு நம் உறவாடுவதற்கான நேரம் அவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வேதம், அவரோடு பேசுதல், ஜபம். அவர் நம்மளோட நம் பேச்சை அவர் கேட்கறதுக்கு ரொம்ப விரும்புகிறார். அவர் பேசுறது நீங்கள் பைபிள் வழியாக கேட்குறீங்க, நீங்கள் உங்கள் ஜபத்தின் வழியில் அவர் உங்களிடத்தில் என்ன கேட்குறேன்ற அதை கவனித்து கேட்குற கர்த்தர் நம்முடைய தேவன். அதனால் அவரோடு சஞ்சரிப்பதில் கவனமாக இருங்கள். அன்பு பிள்ளைகளை அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1:9 அவர் அழைத்தார். எதற்கு அழைத்தாரா? 1:1 தேவ பிள்ளைகளாகி நாம் நமது வாழ்வில் நினைவு கொள்ளுங்கள் என்கிற இந்த நாளில் 1 ஆமாம் கரெக்டு தான். தம்முடைய குமாரனும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு அழைத்த தேவன் அதுக்கு தான் அழைத்தார். டைம் இல்லை நீ சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. பாப்பா நான் உன் கூட இருக்கணும், சஞ்சரிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், என்னோடு கூட இருக்கணும்னு தான் உன்னை அழைச்சேன். அவ்வளோ பேர் இருக்கிறாங்களா, அவ்வளோ விட்டுட்டு ஏன் என்கிட்ட வரீங்கன்றான் நம்ம வயசுல. நிறைய டைம் இல்லை, அதுக்கு ரொம்ப பிஸி வேணும், உன் கூட பேசணும்பான்றேன். How much we give us time to God, that God wants to intimate with you. உங்களோடு இடைப்பட தேவனுக்கு நாம் அனுமதி கொடுக்கும் நேரம் எவ்வளவா இருக்குது என்று நாம் சிந்தித்தால் அவசியமாக. தேவ பிள்ளைகளை வெறும் ஞானம் வேணும் நான் எப்படி வரும்ன்றார். இல்லைப்பா, இதெல்லாம் ஸ்டெப்புன்றார். இதெல்லாம் வழிமுறைகள். இந்த வழிமுறைகளை செய்து பார்த்து பெறலைன்னா அப்புறம் தேவன்கிட்ட கேளு, என்னையா எனக்கு ஞானமே வரல, எனக்கு ஞானம் இல்லாமல் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறா இராதீர்கள். வாசிப்போம் 5வது காரியம் வேகமாக, என் கை நேரம் இல்லை. வாசிப்போம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்போ ஞானம் வருமா? தாழ்ந்த சிந்தை. தாழ்மை சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்கள் பேதுரு சொல்கிறார். ஏன்னா இந்த வயசான பிறகு தான் பிள்ளை பேர் நிறைய பேர் பிரித்தி வரணும் கூட. அந்த மாதிரி வயசான தான் இந்த மனுஷன் எழுதுறான். தேவ பிள்ளைகளை தேவாவியன் இப்போ தான் அவருக்கு கூட இடைப்படுகிறார். அவர் தான் சொல்கிறார், தாழ்மையாக இல்லுங்கள், கர்த்தர் கிருபையளிப்பார். வாலிபர்களே இளைஞர்களே 5:4 சொன்னார்ல, வாலிபர்களே இளைஞர்கள் 1 பேதுரு 5:4 நான் பேசி கொண்டிருக்கிறேன். வாலிபர்களே இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படிந்தீர்கள், தாழ்மையாக இருங்கள், அவர் கிருபையளிப்பார். 5:5 அவர் பேசி வருகிறார். அதில் அன்பார்ந்தவர்களே, இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்ல வந்த காரியம் என்னவென்னா, தாழ்ந்த சிந்தை உள்ளிடத்தில் கிருபை தங்கும். கிருபை உண்டு, இதுதான் கேரண்டி. ஞானம் உண்டு, பணிகள் ஞானம் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் இந்த காலையில் நினைவுபடுத்த விரும்புகிறேன், தாழ்மை சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொள்ளுதல். காரணம் என்றால் அவரோடு சஞ்சரித்தவன் தாழ்மை வரும் என்று அவரு தான் தாழ்மையின் சொருபி. தன்னைத்தாமே சிலுவின் மரணம் வரைந்தும் தாழ்த்தினார். ஏயா கல்லனோடு சேர்ந்து அடிச்சிங்கன்னா என்ன நினைப்பானுங்க? என்னையும் கல்லன் நினைப்பானுங்களே, என்னை தனியாக வேணா அடிச்சுங்க ஐயா. கேட்கல, விட்டு கொடுத்துற. கல்லன்மத்தில் போய் கல்லனுக்கு நடுவில் என்ன அடிச்சிங்கன்னா அவனும் கல்லன், நான் ரைட்டும் லெஃப்ட்டும் கல்லனாக இருக்கும்போது என்னையும் சேர்த்து 3ல் 1 ஆக்கிடுவானுங்க. இப்படி எல்லாம் உலகத்தில் என்னையும் சமமாக்கிடுவானுங்க. ஐயோ வேண்டாம், வேறு வழி இருந்தால் பாருங்கள், நான் பெறேன் என்று சொல்லலை. இறங்கி வந்தா அதை செய்தா. சிலுவையின் மரணபரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்தினார். நான் யார் எனக்கு தெரியையா,
என்னை அவங்க எவ்வளோ தாழ்த்தினாலும் நான் தாழ்மைப்பட்டு போவேன், தாழ்ந்து போவேன். எனக்கு தெரியும், எனக்கு தாழ்மை சிந்தை ஆயுதமாய் தரித்தவன் நான். தாழ்மை சிந்தை ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்கள், அதனால் பெரிய வெற்றி உண்டு. அந்த தாழ்மை நம்மள வரணும். சில வேளை பெருமை வரிசிட்டு சத்துரு ஏமாற்றி பார்க்கிறா. இல்லை, மேன்மை பாராட்ட வேணானால் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டு. இதுதான் பவுல் சொல்கிறார். ஒருவன் மேன்மை பாராட்டுவனால் நான் கர்த்தர் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். எரேமியா 9:24 அதுதான் சொல்கிறார் எரேமியா மூலமாக தேவன். இஃப் யூ வாண்ட் டு போஸ்ட் யூ, நீ மேன்மையை படுத்தணும் ஆசைப்படுறா, நீ சொல்லு தேவன் இருக்கிறான்னு சொல்லு. அதுதான் உனக்கு பெரிய மேன்மை. நீ சொல்ல வேண்டும் ஆசைப்பட்டையா, என்ன சொல்லு என்றால் எனக்காக என் மரித்த ரட்சகருடைய சிலுவை இருக்கிறதையா என்று சொல். அதுதான் மேன்மை. உங்களுக்கு உங்கள் வாழ்வை மேன்மையாக்கின விஷயங்கள் அதுதான். அதனால் எப்பொழுதும் தாழ்மையை சிந்தை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஞானவானின் அடையாளங்கள் மாத்திரமல்ல, ஞானம் பெறுவதற்கு அதுதான் வழி. தாழ்மையுள்ளவர்கள் ஞானத்தை பெற அடைகிறார். ஞானத்தை தாழ்மை சிந்தத்தில் ஞானம் உண்டு, கேரண்டி. அதுதான் சொல்கிறார். ஞானம் இருக்கும், நிச்சயம் அங்கே தாழ்ந்து இருங்கள். ஆளுநர் பிள்ளைகளை தாழ்மையை நடந்து கொள்ளுங்கள். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த காரியம். இந்த ஞானம் பெற்றால் என்னெல்லாம் நன்மைகள் என்றால் அதை விவரிக்க என் கை இப்போ நேரம் இல்லை. இந்த ஞானம் பெற்றால் என்னங்க ஞானம் எதிலும் மேன்மை என்றால் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. இதுதான் ஞானத்தை பற்றி சாலமோன் சொல்வார். என்னப்பா ஞானம்னா என்ன? அவர் கேட்டால் அவர் பெரிய பட்டியலிடுவார். அங்கே தான் நான் போக நான் விரும்பலை. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளை இந்த ஞானவான்லாய் வாழுவதில் அவசியமாக இருக்கும். இந்த தாழ்மை இருக்கிறவங்கிட்ட அடையாளங்கள் ஏராளங்கள். அதில் அது சாலமோன் ஞானி சொல்கிறார் 13:10. இன்னும் 2 காரியத்தை சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன். நீதிமொழிகள் 13ஆம் யாருக்கு ஞானம் உண்டா? ஆலோசனை கேட்கிறவர். நான் தான் என்ற அந்த எண்ணம் இல்லாத ஒரு அனுபவம் தான் ஆலோசனை கேட்கும். ஆலோசனை கேட்டால் என்ன போய் தெரியாதவங்க நினச்சிடுவாங்க. அதெல்லாம் இல்லை. இப்போ கேளு, ஆலோசனை கேட்கிறவன் தான் ஞானவான். ஆலோசனை தழுகிறவன் சடியில் விழுவான். இது வேதம் சொல்லும் எச்சரிப்பு. ஆலோசனை இல்லை என்றால் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இது வேதத்தின் சத்தியம். அப்போ ஆலோசனை தேவை. தேவ ஆலோசனை மிகவும் அவசியம். அவர் நம்மேல் கண் வைத்து நமக்கு நித்தம் ஆலோசனை சொல்லல கர்த்தர். அவருடைய ஆலோசனையை விரும்புகிறீர்களானால், அவருடைய ஆலோசனை கேட்கிறீர்களானால், அவருடைய ஆலோசனைக்காய் காத்திருக்கிறீர்களானால் நீங்கள் தான் ஞானவான்கள். தேவ பிள்ளைகளை காலவெளியில் மறந்து போக வேண்டாம். நீங்கள் ஞானவான்களாய் திகழ்வதற்கு தேவன் சற்று வைத்திருக்க சட்ட நீதிகள் இது. இதில் மாறி போய் நம்ம ஞானம் வாங்கணும்னா எப்படி வாங்க முடியும்? வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் ஞானம் தரார். பரத்திலிருந்து வர ஞானத்தை தரணும்னு விரும்புகிறார். அதற்கு இந்த வழியெல்லாம் வைத்திருக்கிறார். இந்த வழியை நீங்கள் பெருப்பா காணிக்கிறார். இப்போ ரட்சிப்பு பண்ணணுன்னா என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொன்னால் சொல்வீங்க. ரட்சிப்பு இப்படி தான் வருது. எப்படி ரட்சிப்பா? ரட்சிப்பை காத்துக்கொள்ள என்ன செய்யணும், இதெல்லாம் செய்யணும் என்று சொல்வீர்களே, அதுபோல் தான் தேவன் ஞானம் பெறுவதற்கான வழிமுறைகள் இவைகள். ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருங்கள். ஞானம் மிக முக்கியம் என்பதை உணர்ந்தவர்களாக நில்லுங்கள். ஞானம்தான் உங்களுடைய வாழ்வுக்கான எல்லா ஆதாரம் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆண்டோடைய பிள்ளைகளை அது நன்மைகளை விவரிக்க நான் சமயங்களுக்குள்ளே வெறும் அந்த வாக்கியத்தை மாற்றி சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். ஞானம் பெறுவதனால் லாபம் என்ன என்றால் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஞானம்தான் என்னது? உங்கள் கேடகம், உங்களை பாதுகாக்கிற விஷயம் மறந்துடாதீங்க. அதுதான் உன்னுடைய கேடகம். ரைட், கண்டினியூ. ஞானம் தன்னை உடையவனுக்கு ஜீவனை தரும். அதுதான் உங்கள் ஜீவனை காக்கும் மாத்திரம். இல்லைன்னா எளிதில் உங்களை சத்துரு விழுகிடுவான். ஞானம் எல்லாம் இருந்தீங்கன்னா தான் அவங்க கையில் தப்புவீங்க. ஞானம்தான் ஜீவனை உண்டாக்கும். அதுதான் கேடகம். சத்துரு கையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஞானம் தேவை.
இல்லைன்னா நம்மள போய் மாட்டிக்குவோம். ஞானத்தின் நன்மை அதுதான் சொல்கிறார். ஞானம்தான் கேடயம், ஞானம்தான் ஜீவன் தரும். தேவ பிள்ளைகளை மறந்து விட வேண்டிய ஞானம். அதே அதிகாரத்தில் சாலமன் சொல்கிறா பாருங்க, 19ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். ஞானி அதிக அப்படி சோர்ந்து போக மாட்டான். ஞானம் கொடுத்தீங்கன்னா பலவானாக நிற்பீங்க. எத்தனையோ இருக்கட்டங்க, ஜெயித்து தருவர் என்கிட்ட இருக்கிறாரு, ஜெயிப்பேன் நான். ஜெயிச்சிருப்பீங்களா? ஜெயிச்சிருவியா? முடிச்சிருவியா? அப்படியா இப்படியா என்று மக்கள் கேட்கிற எந்த காரியத்துக்கும் தளர மாட்டார். ஞானம் தன் ஞானம் உடையவன் பலனாக்கும், அவனை பலவானாக்கும். பலவீனன் பலவான் என்று சொல்கிற அளவில் நிற்கும். அதுக்கு தான் ஞானத்தின் நன்மைகளை நான் சொல்லுகிறேன். ஞானம் உங்களை பலவான் ஆக்கும். நம்புங்க, இந்த ஞானத்தின் நன்மைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறேன். தெய்வ பிள்ளைகளாகினா ஞானம் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் வேறு சொல்கிறது. ஞானம் உங்களுடைய வாழ்வில் என்னவாக்கும் என்றால் மேன்மையானது. அதை மறந்து போகாதீர்கள். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நில்லுங்கள். வாசித்து முடிப்போம். கொலோஸ் பிரசங்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சுதந்திரத்தோடு ஞானம் நல்லது. சுதந்திரம் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சொத்து இருக்கட்டும், ஞானம் இல்லைன்னா எல்லாம் இழந்துருவேன். சுதந்திரத்தை பெரிய சுதந்திரம் தான் முக்கியம் நமக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்ல, சுதந்திரத்திலும் எதுதான் முக்கியம்? ஞானம் முக்கியம். சுதந்திரத்திலும் ஞானம் மிக முக்கியம். வேதம் சொல்லும் காரியம் அதுதான். சுதந்திரம் பெரிய சுதந்திரம்னா அப்படின்னா சொத்து தானேங்க. ஆஸ்தி பாஸ்தி வைத்திருக்கிறாங்க, அவ்வளோ வச்சிருந்தா இல்லைனா பிரயோஜனம் இல்லை, முக்கியம் இல்லை. அதிலும் ஞானம் முக்கியம். யாராவது சுதந்திரவாளிகள் வீணாய்க்கு இருக்கிறார்.